இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் தேங்காய் வச்சு ஒரு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேங்காய் நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. 2 கப்புங்க. எனக்கு 2 கப்பு வந்துக்குது. 2 கப்புக்கு 1 கப்பு வெல்லம், 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்குறேன். நான் நல்லா தேங்காய் நல்லா அமுத்தி எடுத்துக்கிறேங்க 2 கப்பு. அதே போல் வெல்லத்தையும் நம்ம அமுத்தி 1 கப்பு எடுத்துக்கணுங்க. வெல்லத்தை தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கரைச்சிக்கலாங்க. மண் கல் எதுனா இருக்கும் வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். அதே போல் தேங்காவை வறுக்கணுங்க. வறுத்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சின்ன ஒரு கிண்ணம் எடுத்துக்கினேன். நான் 1 கப்பு வெல்லத்தை நல்லா அழுத்தி எடுத்தனால அவ்வளோ இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 1 கப்பு வெல்லத்தை நம்ம போட்டுக்கிறோம். கொஞ்சமாக பாருங்கள், கொஞ்சம் இவ்வளோ தண்ணி போதுங்க, அதுக்கு மேலே வேணாம். இப்போ கேஸ் பற்ற வச்சுட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாங்க. இதை பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ இது எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த 2 கப்பு தேங்காயும் போட்டுக்கலாம். பாருங்கள், அது தேங்காயில் அப்படியே தண்ணி மாதிரி எண்ணெய் பசை மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துடணுங்க. பச்சை வாசனை இருந்துச்சுன்னா சீக்கிரம் இந்த லட்டு கெட்டுடுங்க. அதனால் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இது மாதிரி வதக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா எத்தனை நாளைக்குனாலும் இந்த தேங்காய் லட்டு நல்லாயிருக்குங்க. நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம பச்சையாக கூட செய்யலாம். ஆனால் பச்சையாக செஞ்சோம்னா ஒரு நாள், இந்த வெயில் காலத்துக்கு 1 நாள் 2 நாள் தாங்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா 10 டேஸ்னால் கூட நல்லாயிருக்கும். தொட்டு பார்த்தா தெரியுங்க நமக்கு, அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். சிம்மில் வச்சு ஸ்லோவாக வச்சு செய்யுங்க. பாருங்கள், அவ்வளோதான். இவ்வளோ வதக்குனா போதுங்க. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு கூட நல்லா நம்ம கலக்கி கொடுக்கலாம். இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. தேங்காய் வறுத்த கடாயிலே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வெள்ளைப்பாவு ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், வெள்ளைப்பாவு வெடிக்கட்டி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரணுங்க. திட்டமான பாகு எடுத்துக்கணுங்க. ரொம்ப முத்தின பாக்கெலாம் தேவையில்லைங்க இதுக்கு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இதுக்கு பாகு பக்கத்தெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம நல்லா கொதிக்கணும் வெல்லம். பாருங்கள், நல்லா கொதிக்குது வெல்லம். இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காவை போட்டுடணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இப்படி கலக்கி விட்டால் நல்லா சுருண்டு வருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் கூட நம்ம எடுத்துடலாங்க. தேங்காவை நம்ம போதும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு வச்சிருந்து சாப்பிட்றதுனால நம்ம இதுலேயே இந்த வெள்ளை பாவுலேயே நல்லா கலக்கி வரணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் போதுங்க. பாருங்கள், நல்லா இன்னும் நல்லா சேர்ந்து வரட்டும். நம்ம வெல்லம் பாகு பதம் எடுக்கலை. அதனால் இப்போ ஒரு 5 நிமிஷம் விடணுங்க. ஏன்னா நம்ம முதல் பாகு எடுத்தோம்னா இது கல்லாட்டம் ஆகிடும். பசங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி சாஃப்டாக இருக்கும் தேங்காய் லட்டு, சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி கலக்கி விட்டு நம்ம செஞ்சோம்னா அப்போ பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறட்டுங்க, அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்குங்க. அதுதான் பசங்களுக்கு வந்து சாஃப்டாக கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கல்லாட்டம் கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க பசங்க, வாயிலெலாம் பிடிக்குது அப்படின்ட்டு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து இதே போல் பிடிச்சிடலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. நான் 2 கப்பு தேங்காய் போட்டதுக்கோசரம் இத்தனி லட்டு வந்திருக்குதுங்க. பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டாக இருக்குங்க லட்டு. பாருங்கள், சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.